இன்றைக்கி நம்ம ஆகர்காய் செய்யலாம். ஆகர்காய் வந்து 20 கிராமு. அப்புறம் அலோவேரா, இது இந்த மாதிரி பாருங்கள். இன்னும் பெரிய பெரிய பட்டையாக இருந்துச்சு. அதில் 3 பட்டை எடுத்து அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அலோவேரா, சீனி வந்து 3/4 பவுலு. பிறகு நம்ம வந்து கலர் வேணுன்னா போட்டுக்கலாம், போட்டுக்காதவங்க தேவையில்லைனாக்கா போட்டுக்க வேண்டியதில்லை. தண்ணி இந்த ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். வெட்டி வச்ச அலோவேராவை நம்ம பிளேண்டில் போட்டு பிளேண்ட் பண்ணிக்கலாம். அந்த பெருசு பெருசாக இருக்கிறத மட்டும் பிளேண்ட் பண்ணிக்கலாம். பிளேண்ட் பண்ணியாச்சு. இப்போ வடித்தட்டில் வந்து வடிகட்டிக்கலாம். இதில் ரம்பா இலை போட்டுருக்கேன். இந்த ஆகர்காவை போட்டுக்கலாம். நான் வந்து ஆகர்காவில் செய்கிறேன். நல்லா கரையணும். சட்டி வச்சாச்சு. இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அந்த இனிப்பு தூக்கி விடுறதுக்கு. சீனி போட்டுக்குவோம். சீனி பத்தலைனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம அந்த பிளேண்ட் பண்ணின அலோவேராவை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இதில் நீங்கள் வந்து சியா சீட் கூட ஊற வச்சு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த பண்டான் லீஃப் ரம்பா இலையை நம்ம வெளியாக்கிட்டு வடிகட்டி தட்டில் ஊற்றிக்கலாம். பிறகு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள், எல்லாம் மங்களை ஊற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச அந்த சோத்துக்கத்தால் அலோவேராவை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஸ் பட்டியில் வச்சுட்டு நல்லா கூல் ஆகணும்னு அப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். ஆகர்காய் நல்லா கட்டிடுச்சு பாருங்க. பாருங்க, அலோவேரா ஆகர்காய் நல்லா கட்டிடுச்சு. வச்சு ஒரு சின்ன மங்களோடதை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. நான் கடிச்சு பார்க்குறேன். வெரி நைஸ் அண்ட் டேஸ்டி.